பொண்ணி வந்து சொல்கிறாங்க அந்த மேனேஜர்கிட்ட, நான் வந்து பாடுறதுக்காக வந்திருக்கேன். என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர நீ? உன்னை 10 மணிக்கு வர சொன்னால் 10:15க்கு வந்திருக்க. அங்கே ரெக்கார்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க நான் கண்டிப்பாக பாடணுன்னு தான் வந்தேன். அழுதுகிட்டே இருக்காங்க. இருமா நான் உள்ளேருந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து கூப்பிடுறாங்க. ஜெயா, சுந்தரம் எல்லாருமே வெளியே வராங்க. வந்தோடனே பொண்ணியை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவங்க தான் மெயின் சிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எப்படி வந்த? உன்னோட வாய்ஸை நான் எப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. அப்படியே பொண்ணு எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காங்க. ஆமாம், இவங்க வாய்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி கிட்ட கேட்குறாங்க. இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணமே சக்தி தான். அவர் தான் இவங்க வாய்ஸை அனுப்பி வச்சாரு தெரியாமலேயே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, இது எல்லாத்துக்குமே காரணமே சக்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், 10 மணிக்கு ரெக்கார்டிங், நீ எப்படி 10:15க்கு வருவ? கரெக்டான டைமுக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? உள்ளே வேற ஒரு சிங்கர் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவம் வருது. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு தெரியாமலேயே நீ ரெக்கார்டிங் பண்ணுற அளவுக்கு வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அங்கேருந்து பொண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க. வெளியே போதும் டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே வராங்க வெளியே. அப்போ சக்தி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னே, என்ன ரெக்கார்டிங்லாம் நல்லபடியாக முடிச்சியா? நல்லா பண்ணியிருப்ப, நீ ஒரே இதுலேயே நல்லா பண்ணியிருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. பயங்கரமாக அழறாங்க. தேம்பி அழறாங்க பொண்ணி. என்ன ஆச்சு பொண்ணி, சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. கேட்டவுடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இல்லை, நான் ரெக்கார்டிங் போனேன், இந்த மாதிரி டைம் லேட் ஆகிடுச்சு, வர இடத்துல செக்கிங் நடந்தது, அதனால் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே அத்தை வந்திருந்தாங்க. என்னது, அம்மா வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. ஆமாம். அப்புறம் நடந்த திட்டினது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரி, நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. ஜெயா பயங்கர கோவமாக வராங்க. அப்போ ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன சக்தி, எல்லாமே நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜெயா பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராங்க. அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. பிரீத்தி மனசுக்குள்ளே, நம்ம என்ன நினச்சோமோ அது அப்படியே நடக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. சுந்தரமும் அப்படி சந்தோஷமாக இருக்கார். பொன்னி பாடல அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயா வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாங்க, ஏன் சக்தி, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண? எதுக்காக நீ பொன்னியோட வாய்ஸை நான் கேட்கறதுக்கு அனுப்பி வச்ச? அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாமல் எதுக்காக ரெக்கார்டிங்லாம் பண்ண விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஜெயா திட்டுறாங்க. என்னம்மா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பொன்னியை பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் பொண்ணுக்கிட்ட டேலண்ட் இருக்குது, அதை நாங்கள் எப்படி தான் நிரூபிக்கிறது? அதனால தான் உங்களுக்கு தெரியாமலே நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. என்ன, எதுக்காக நீங்கள் பொன்னியை பாட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சக்தி. நான் பாட வைக்கல, அது முக்கியம் இல்லை. அவள் ரெக்கார்டிங்க்கு வந்த டைம் என்னன்னு தெரியுமா உனக்கு 10 மணினா 10:15க்கு வந்திருக்கா, தப்பு தானே? எப்போவுமே நம்ம ரெக்கார்டிங் கரெக்டான டைமுக்கு ஆரம்பிக்கணும்னு தெரியும்ல உனக்கு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாகவே இருக்கட்டும். ஒரு பெரிய சிங்கர் வராரு, அப்போது அவர் மட்டும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. அதை கேட்டோன்னே ஜெயா சொல்கிறாங்க, என்னோட முடிவு வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் வந்து கரெக்டான டைமுக்கு எனக்கு ரெக்கார்டிங் நடக்கணும், நல்லா நீ பார்த்துருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதே மாதிரி சுந்தரம் சொல்கிறாரு, அத்தை எப்பவுமே டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, இப்படிலாம் நீ பண்ணி போயிருக்கியா ரெக்கார்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரசேகர் கேட்குறாரு, சரி விடுங்க, எல்லாமே நடந்துருச்சு, அதோட விடுங்க, இதெல்லாம் பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. இல்லை, இவ பாட வந்தது தப்பு தான், அதுவும் எனக்கு தெரியாமல் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, இப்போ நான் பாடுறது தான் உங்களுக்கு பிடிக்கல, நான் பாடினா உங்களுக்கு பிடிக்காது, அவ்வளோதானே? நான் இனிமே பாடவே மாட்டேன், எந்த இடத்துக்கும் போய் பாட மாட்டேன். அத்தையே வந்து நீ பாடுன்னு சொன்னால் மட்டும்தான்